ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாருமே அழகாக ரெடியாக இருக்காங்க. சாமி கும்பிடணும், சீக்கிரமாக வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது எல்லாருமா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வெளியில் கோவிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், இப்போது கோமதியுமே எல்லாருக்குமே பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னம்மா டேஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஆமாம் துரைக்கு செஃப்பை கூட்டிகிட்டு வந்து நல்லா வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுங்க. பாவம் கோமதி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சவ இப்போ வரைக்குமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இம்புட்டு நேரமாக சமைச்சு எல்லாருக்குமே பரிமாறிக்கிட்டு இருக்கா. அம்புட்டு கஷ்டப்பட்டு சமைச்சதை நல்லாவே இல்லை, டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துரை சொல்கிறாரு. துரை இப்போது கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாருல, அதனால் கொஞ்சம் திமிரு கூடவே தான் இருக்குது. இருந்தாலும் இம்புட்டு திமிரெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே செந்தில் இருந்துட்டு எப்பா இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் நிம்மதியாக கூட இருக்க முடியாது. சாப்பிட்றப்போ நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிறது கூட இந்த வீட்டில் ஃப்ரீடம் இல்லை. அதுக்காக தான் சொன்ன மீனா, நம்ம கோட்டர்ஸ்லேயே தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்கலாம். சந்தோஷமாக நம்ம நினச்ச மாதிரி இருந்திருக்கலாம். இங்கே வந்தால் எப்போவுமே ஏதோ ஜெயிலுக்குள்ளே வந்த மாதிரி இந்த போலீஸுங்கெல்லாம் சொல்கிறத கேட்டு தான் நம்ம நடக்கணுன்ற மாதிரி இருக்குது. சே, இந்த வீட்டை பார்த்தாவே வெறுப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லவும், உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு இங்கே சும்மா இருங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னடா என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்க? இந்த வீடு உனக்கு ஜெயிலா? இந்த வீடு உன்னை வளர்த்து விட்டுருக்குது. இவ்வளோ பெரிய ஆளாகி நீ கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு தனியாக போய் இருக்கணும்னு நினச்சல, அது வரைக்கும் வளர்த்து விட்டது இந்த வீடு. ஆனால் இந்த வீட்டை பார்த்தா உனக்கு ஜெயில் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சண்டைக்கு போகவும், உடனே கோமதி இருந்துட்டு நல்ல நாள் அதுமா எதுக்காக எல்லாருமா சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக எந்திரிச்சு வாங்க, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரணும். தேவையில்லாமல் பேச்சை பேசிக்கிட்டு பண்டகை நாளில் நம்ம எல்லாருமே படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு ஆமாங்க, இங்கே பாருங்கள் பேசாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா எல்லாமே உன்னால தாண்டி, நம்ம பாட்டுக்கு குவார்ட்டர்ஸில் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க சும்மா இருங்க, எப்போவுமே மாமா இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ளேயே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே இப்போது கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க. பூஜைக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பாண்டியன் இருந்துட்டு சரவணன்கிட்ட, டே சரவணா, மயிலோட அப்பா கடையில் இருக்காரு, என்னப்பா சொல்கிறீங்க? எதுக்காக இன்றைக்கி கடை ஓப்பன் பண்ணிங்க? இன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டுருக்கலாம்ல? அப்படி இல்லைனா என்னை கடைக்கு போக சொல்லியிருந்தா நான் போயிருப்பேன்ல, எதுக்காக அவரை அனுப்பினுங்க? அது மட்டும் இல்லாமல் அவர் தனியாக இருக்கார், தனியாக இருந்து ஏதாவது காணாமல் போச்சுன்னா யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லவும், உடனே மயில் இருந்துட்டு என்னம்மாம்மா பேசுகிறீங்க? என் அப்பா எதுக்காக திருட போகிறாங்க? எங்கள் அப்பா கடையை அம்புட்டு அழகாக பார்த்துப்பாங்க, நல்லா வேலை பார்ப்பாங்க, அவரை போய் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து சொல்லவும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. எனக்கு தான் தெரியும் அவர் எம்புட்டு பெரிய கேடின்னு சொல்லிட்டு. அவருக்கு தனியாக கடையில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக எம்புட்டு பணம் இன்றைக்கி காணாமல் போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, உன் மாமனார் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லையாடா? இங்கே பாருடா, கடையில் உனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ கோவிலுக்கு கிளம்பி வந்துரு. மயிலோட அப்பா கடையை பார்த்துக்கிட்டோம், அவருக்கு என்ன பார்த்துக்கா தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்கப்பா, என்னப்பா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், பாண்டியனுமே அந்த வேலையை சொல்கிறாங்க. சரிங்கப்பா, இதை முடிச்சுட்டு நான் உடனே கோவிலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சரவணன் கடைக்கு நேராக கிளம்பி போகிறாங்க. இங்கே நம்ம மயிலோட அப்பா வந்து சிப்ஸு பாக்கெட்டு, அதுக்கப்புறம் பிஸ்கெட் பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கவராக குவிச்சு வச்சுருக்காங்க. இதை பார்த்து நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன இது, இம்புட்டு கவரில் உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் தான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாப்பிள்ள, காலையில் கொஞ்சம் சாப்பிட்டு தான் வந்தேன், கடைக்கு வந்ததும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கடையிலேருந்து கடையை தனியாக விட்டுட்டு வெளியே போயிட்டு வாங்கி சாப்பிடவும் முடியாது, யாரும் ஆளும் இல்லை, அதனால தான்ப்பா பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் சிப்ஸு அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக கடையில் உருப்படாது. நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்சு பண காசும் சுருட்டிட்டு போகிறதுக்கு தான் வந்தாருன்னு நினச்சேன். ஆனால் கடையில் உள்ள பொருளை கூட ஒன்றுத்த கூட விட மாட்டேங்கிறாரு. எல்லாத்தையுமே பருப்பு சக்கரைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கரைச்சி குடித்தாலும் குடிக்குவாரே இவர் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நம்ம சரவணன். சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் எதுக்காக வந்தீங்க? ஏதோ கோவிலுக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லிக்கிட்டு இருந்தா, கோவிலுக்கு போகலையா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு, சின்னதாக ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நம்ம சரவணன். ஆமாம்,
மயிலோட வயசை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவளோட ஆதார் கார்டு நமக்கு வேணுமே. ஒருவேளை அவங்க அப்பா கிட்ட இந்த ஆதார் கார்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மாமா, மயிலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், அதனால் அவளோட ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஆதார் கார்டை வச்சு என்ன மாப்பிள்ள சர்ப்ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிடுவீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ள என்கிட்ட தான் இருக்குது மாப்பிள்ள அந்த ஆதார் கார்டு, அவளுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக நான் இப்போது திரிஞ்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் எப்போவுமே இந்த ஆதார் கார்டு என்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்டதுமே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, ஏமாம்மா இப்படி பொய்யா அளந்து விடுறீங்க, அவள் படிக்கலான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுவும் உங்களுக்கு தெரியும், அப்படி தெரிஞ்சுமே இப்படி பொய்யை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சி உங்களை மாதிரி குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, பார்க்கவே அருவருப்பாக இருக்குது, இங்கே பாருங்க மாமா, இதெல்லாம் பேசி நான் மனசை கஷ்டப்படுத்திக்க விரும்பலை, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆதார் கார்டை கொடுங்க, நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை வாங்கிக்கிட்டு நான் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு நம்ம சரவணன் வந்து பாண்டியன் சொன்ன வேலையை முடிச்சுட்டு நேராக கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போனால் எல்லாருமே பூஜை பண்ணிக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஜாலியாக பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது சரவணன் யாருக்குமே தெரியாமல் மறைவாக வந்து அந்த ஆதார் கார்டை பார்க்குறாங்க. மயிலோட டேட் ஆஃப் பர்த்தை பார்க்கவும், அந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு கணக்கு போடவும், அதிலேருந்து நம்ம மயிலுக்கு 32 வயசு ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம சரவணன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம சரவணனை விட நம்ம மயில் வந்து ரொம்பவே வயசு அதிகம், மூத்தவங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சரவணனுக்கு மனசுக்கு தாங்கவே முடியல, பயங்கர அதிர்ச்சியாக இருக்காங்க. நம்மளோட பெரியவ, நம்ம சொல்லப்போனால் அவளுக்கு தம்பி தான் கணக்காகுது, இப்படியும் ஒரு பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டாங்களே, இதுக்கு முன்னாடி எத்தனை பொய் படித்தேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்போது வயசுலேயும் இப்படி ஒன்று, எப்பா எம்பிட்டு தான் இவங்க பொய் சொல்லுவாங்கன்னு தெரியல, இந்த மயிலை இப்போவே உண்டுலன்னு பண்ணுறேன், அவள் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நம்ம வீட்லேயோ இல்லை என் கூடயோ ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது, அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு துரத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இங்கே சரவணன் வந்து எல்லோரும் நின்று, அதாவது எல்லாரும் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சரவணன் போய் நிற்கிறாங்க. எல்லாரும் அழகாக ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. சரவணன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இவங்க சந்தோஷத்தில் மண்ணை போடணுமா, வேண்டாம், இப்போதைக்கு இதை கேட்க வேண்டாம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும், வீட்டுக்கு போனதுமே மயிலை பற்றின எல்லா உண்மையுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடணும், மயில் ஒரு நிமிஷம் கூட வீட்டிலே இருக்கக்கூடாது, பொய் பிடிச்சவ, வீட்டவே ஏமாற்றிக்கிட்டு இருக்கா, ஃப்ராடு, அவளை உண்டுலன்னு பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இரு சரவணா, எல்லாரும் சந்தோஷமாக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு போனதும் பார்த்துக்கலாம் இந்த மயிலுக்கு சரியான அப்போ வைக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம மயில் இருந்துட்டு, வாங்க மாமா, எப்போ வந்தீங்க, மாமா கொடுத்த வேலையை நீங்கள் முடிச்சிட்டீங்களா, ஆமாம் என் அப்பா அங்கே நிறைய கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, நிறைய கூட்டமாக இருக்கா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே சரவணன் பயங்கரமாக முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, என்னடா சரவணா, மயில் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா, நீ என்னமோ அவளை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், அப்பா அம்பிட்டு கூட்டமெல்லாம் அங்கே இல்லைப்பா, அவங்க அப்பா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா நல்லா சந்தோஷமாக தான் அந்த கடையில் குத்துக்கல் மாதிரி உட்காண்ட்ருக்காங்க, அவங்களுக்கு அப்படி ஒன்றும் அங்கே எதுவும் வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடா சரவணா, நம்மளும் சாமி கும்பிட்டுட்டு சீக்கிரமாகவே கடைக்கு போயிடுவோம், இன்றைக்கி கடைக்கு லீவ் விட்டுருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும், நான் லீவ் விடலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், மயிலோட அப்பா தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார், அதனால தான் அவர் கையில் விட்டுட்டு வந்துட்டோம், சரி அவரை மட்டும் தனியாக விட முடியாதுல்ல, நம்ம எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போயிடலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அங்கே ஒருத்தவங்க அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பழனி அதை பார்த்துட்டு செந்தில்கிட்ட, டே செந்தில் அங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, வாடா வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் போகவும், உடனே பாண்டியன் இருந்துட்டு, டே பழனி எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மச்சான், அங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வாங்கி சாப்பிடலாமேன்னு, டேய் எப்போ பாரு தின்றதுலேயே தான் உன் நினைப்பா, கடைக்கு போகணும், வேலை இருக்குது, சீக்கிரமாக சாமியை கும்பிட்டுட்டு கடைக்கு போகிற வேலையை பார்க்காம நீ என்னமோ தின்றதுக்கு அலைஞ்சிக்கிட்டு அங்கே ஓடிக்கிட்டு இருக்க, என்னடா நம்ம வீட்டில் சாப்பாடே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனியை எல்லார் முன்னாடியும் ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே செந்தில் இருந்துட்டு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், போயிட்டு அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்றது ஒரு குத்தமா, நீங்கள் கூட தான் அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு அன்னதானம் போட்டீங்களே, அன்னைக்கு கூட எத்தனை பேர் வந்து சாப்பிட்டாங்க, அப்போது அன்னதானம் போடுறதும் வாங்கி சாப்பிட்றதும் தப்புன்னு சொல்கிறீங்களா, மாமாவை எதுக்காக இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பயங்கர கோவமாக கேட்கவும், பாண்டியன் இருந்துட்டு,
அன்னதானம் போகிறதெல்லாம் நான் எதுவும் தப்பாக பேசலை. அதே சமயம் வாங்கி சாப்பிட்றதையும் எதுவும் தப்பாக பேச கிடையாது. நமக்கு சோலி இருக்குல்ல, அதை பார்க்கணும்ல. சாமி கும்பிட்டு முடிச்சதும் நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போனதும் அதுக்கப்புறம் கடைக்கு போகணும். கடையில் மயிலோட அப்பா மட்டும் தான் இருக்காரு. அவர் மட்டும் எம்பிட்டு வேலை தான் பார்ப்பாரு. அதெல்லாம் நினப்பில் இருக்கான்னு சொல்லி கேட்டேன். அம்புட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும், உடனே இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? கடைக்கு இன்னைக்கு லீவை விட்டு தொலைக்க வேண்டியது தானே? ஒரு நாள் கூட மாமாவை நிம்மதியாக விட மாட்டீங்களா? இப்படி எல்லார் முன்னாடியே அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, சரி சரி இதை வச்சு பெரிய பிரச்சனையாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பழனியோட முகமே வாடி போகுது. கதிருக்குமே பார்த்தா ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. சுகன்யா இருந்துட்டு அந்த கோபத்தை அடைக்கவே முடியல. உடனே பாண்டியன்கிட்ட வந்து, என்னென்ன எப்போ பார்த்தாலும் என் புருஷனை நீங்கள் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. கடையில் ஏதாவது காணாமல் போச்சு அப்படின்னாலும் பழனி தான் அதுக்கு காரணம். வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னா அதுக்கு பழனி வேணும். கடையில் உள்ள மொத்த வேலையும் செய்யணும், அரிசி மூட்டையை தூக்கி போடணும், டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு அம்புட்டு வேலை கொடுக்குறீங்க. அம்புட்டு வேலையும் செய்கிறாங்க. அதுக்கு மட்டும்தான் பழனி ஆளா? மற்றதுக்கெல்லாம் அவர் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா கோவமாக கேட்குறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னப்பா உன் புருஷனை சொன்னதும் உனக்கு இம்புட்டு கோவம் வருது? நான் நல்லது தானே சொன்னேன். சோழியை பார்க்கறது ரொம்ப முக்கியம் தானே அப்படின்னு சொல்லுவோம். முக்கியம் தானே. அம்புட்டு சோழியை பார்த்து அவங்க என்னத்தை பார்த்தாங்க? இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ரூபா வந்து கொடுத்தது கிடையாது. இது வரைக்கும் எனக்கு ஆசையாக பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தது கிடையாது. அவருக்கு என்னமோ ஆசை தான் இருக்குது, ஆனால் வாங்கிறதுக்கு காசு வேணும்ல. அவர்கிட்ட ஒத்த ரூபா கூட இல்லை. அவர் என்ன சின்ன பையனானே? நீங்கள் இப்போ வரைக்குமே அவரை சின்ன பையன் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு கல்யாணம் நடந்துருச்சு, அவருக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு. அதை ஏன் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல? ஒத்த ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்படின்னா அவர் என்னைக்காவது ஒரு நாள் நடுத்தெருவில் தான் நிற்கணும். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக செட்டில் ஆகிடுவீங்க. ஆனால் என் புருஷன் மட்டும் தனியாக நிற்கணும், கூடவே சேர்ந்து நானும் கஷ்டப்படணும். இதுக்காகவா நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? நானும் உங்களுக்கே புரியும். நீங்களா அவங்களுக்கு ஏதாவது சம்பளம் கொடுப்பீங்க, இல்லை ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் நடக்க போகிறதே கிடையாது. அவங்க கடையில் அம்புட்டு வேலையை செஞ்சுட்டு திருட்டு பட்டத்தையும் வாங்கிக்கிட்டு திட்டும் வாங்கிக்கிட்டு இப்படியே தான் அவங்களோட காலம் போய்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எடுபடி வேலை செஞ்சது, அடிமை வேலை செஞ்சதெல்லாம் போதும். இனிமே அவங்க உங்கள் கடையில் வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து பட்டு பட்டுன்னு பேசிடுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, என்னப்பா சுகன்யா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லுவோம். ஆமாண்ணே, இதே மாதிரி என் புருஷனை அவமானப்படுத்துகிற மாதிரி நான் உங்களை அவமானப்படுத்தினா உங்களுக்கு எம்பிட்டு மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குன்னு நீங்கள் யாருமே நினச்சி பார்க்க மாட்டீங்கல்ல. எப்படி என்ன திட்டினாலும் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவர் என்ன மனசு கல்லா என்ன? எல்லாத்தையும் போட்டு கல் மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிறதுக்கு அப்படி தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. உங்களை ஒரு வார்த்தையாவது எதிர்த்து பேசுகிறாங்களா? நீங்கள் எம்பிட்டு திட்டினாலும் அதை வாங்கிக்கிட்டு சைலண்ட்டாக போயிடுறாங்க. அவங்க வேணா அப்படி இருக்கலாம், ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாதுண்ணே. இப்படி அவமானப்பட்டுக்கிட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சீக்கிரமாகவே உங்கள் வீட்டை விட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். அவருக்கு தொழில் தொடங்கி கொடுக்குறதா அவங்க அண்ணனுங்க சொல்லியிருக்காங்க. இது பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இது விஷயமா அவங்களே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பயந்துக்கிட்டு இப்போ வரைக்கும் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லலை. அவர் என்றைக்குமே சொல்லவே மாட்டாங்க. இதை இப்படியே விட்டாலும் நானும் நடுத்தருவில் தான் நிற்கணும். இங்கே பாருங்கண்ணே, என் சக்திவேல் மாமா அவங்களுக்கு இது கடை வச்சு கொடுக்குறாங்களாம். அதில் என் புருஷன் முதலாளி மாதிரி உட்காந்துக்கிட்டு மற்றவங்கள வேலை வாங்க போகிறாங்க. இத்தனை நாள் அவங்க உங்கள் கடையிலிருந்து கஷ்டப்படுறது எல்லாமே போதுமாண்ணே. இதுக்கப்புறமெல்லாம் நான் அவரை உங்கள் கடைக்கு வேலை பார்க்குறதுக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, என்னம்மா சுகன்யா இப்படி பட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்க? அவங்க அதாவது வயசில் மூத்தவங்க, அவங்களோட மனசு கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவோம். என்ன தாச்சி, உங்களுக்குமே மனசு இல்லாமல் போயிடுச்சுல? உங்கள் தம்பியை என்ன திட்டினாலும் இல்லை திருட்டு பட்டம் கட்டினாலுமே நீங்களும் சைலண்ட்டாக தானே இருக்கீங்க. நீங்கள் இப்போ கேட்குறீங்க, உங்கள் புருஷனை கேட்டதுமே உங்களுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வருது. அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும். என் புருஷனை கேட்டால் நானும் பேசுவேன். இனிமே என் புருஷனை யாருக்கும் அடிமை வேலைலாம் செய்ய விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னப்பா சுகன்யா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? பழனி நம்ம பையன்னு சொல்லிட்டு அந்த உரிமையில தான்ப்பா கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க,
நீங்கள் உரிமையில் பண்ணுறதெல்லாம் ஏதாவது சரி சம்பளமோ இல்லை அவருக்காக ஏதாவது செட்டில்மெண்ட் பணமோ அப்படி கொடுத்தா பரவாயில்ல, இல்லை பெருமையாக பேசினா பரவாயில்ல. பணம் காணாமல் போச்சு அப்படின்னா திருட்டு பட்டம் கட்டுறது, அடிமை வேலை பார்க்க வைக்கிறது, ஒரு மாதிரி எடுபுடி வேலையை தான் இப்போ வரைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் பண்ண வைக்கிறது தான், இப்படியெல்லாம் திருட்டு பட்டம் கட்டுறது தான் நீங்கள் நம்ம பிள்ளை மேலேன்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறதா? ஏன் உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் திருட்டு பட்டம் கட்டியிருக்கலாம்ல? என் மகன் சரவணன் இப்போ வரைக்குமே ஒத்த ரூபாய் என்ன கேட்காம எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்புட்டு நம்பிக்கை வச்சு பேசுகிறீங்க. இப்போது உங்கள் பசங்களை எல்லாருமே நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்கல்ல. செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு, மீனாவுக்குமே கவர்மெண்ட் வேலை தான். 2 பேருமா தனி கொடுத்தனம் போயிட்டாங்க. ஒன்றா கூட்டு குடும்பமாக இருந்தால் செலவாகும், பணத்தை சேர்த்து வைக்க முடியாது அப்படின்றதுக்காக அவங்க தனியாக போயிட்டாங்க உஷாரா. இப்போது கதிருக்கு கூட நீங்கள் ட்ராவல்ஸ் ஆரம்பித்து கொடுத்தீங்க. இப்போது ராஜியுமே அதிலே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இப்படி மயிலுமே கடைக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. எப்படியும் சரவணனுக்கு தான் நீங்கள் அந்த கடையை எழுதி கொடுக்க போகிறீங்க. கடைசியில் என் புருஷன் மட்டும் அனாதையாக நடுத்தருவில் நிற்கணுமா? அதுக்கெல்லாம் நான் ஒரு நிமிஷம் கூட விடவே மாட்டேன். ஒரு நொடியுமே என் புருஷன் இனிமே அடிமை வேலை பார்க்கவே கூடாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அடி வச்சு வெளுத்து வாங்குறாங்க நம்ம சுகன்யா. நம்ம பாண்டியன் தகச்சு போய் நிற்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, சுகன்யா சும்மா இரு சுகன்யா, இதுக்காக இப்படி பட்டு பட்டுன்னு பேசி மச்சானை கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் அவங்கள திட்டுறப்போ உங்களுக்கு பாசம் பொங்கிட்டு வருது, ஆனால் எல்லாருமா சேர்ந்து உங்களை எப்படி காயப்படுத்துகிறாங்க? ஒருத்தராவது உங்களுக்காக சப்போர்ட்டுக்கு வராங்களா? இல்லை இல்லை, இங்கே பாருங்கள், நம்ம சைலண்ட்டாகவே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். நம்ம ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி அவங்களுக்கு இப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இப்படி தான் நம்மளை நடத்துவாங்க. நம்மளும் உழைச்சி சம்பாதிச்சு 4 காசு சேர்த்து வச்சாதாங்க நம்மளையும் 4 பேர் மதிப்பாங்க. நான் சொல்கிறது தாங்க கரெக்டாக இருக்கும். உங்களுக்காக நான் உங்கள் நல்லதை நினச்சி தாங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து சொல்லவும், பழனியுமே சரி சுகன்யா, அதான் கடை வைக்கிற விஷயம், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டுல, அப்படி தான் விடு, நீ சண்டை போடுற மாதிரி பேசாத சுகன்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே பழனி, அப்போது நீ நம்ம கடையை விட்டுட்டு தனியாக கடை வைக்க போறியாடா? அப்போது நம்ம வீட்டை விட்டு போக போறியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, மச்சான் இதில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, ஆனால் ஆத்தாவும் அண்ணங்களும் சுகன்யாவும் எல்லாருமே சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு பொழப்பை நடத்தி ஒரு 4 ரூபாய் சேர்த்து வைக்கணும்ல. இப்படியே போனால் எப்படி? நாளைக்கு புள்ள குட்டின்னு பிறக்கும்ல, அதை நீ எப்படிடா பார்த்துப்பேன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகன்யாவுமே இது வேணும் அது வேணும்னு என்னை இப்போ வரைக்கும் கேட்டது கிடையாது. இருந்தாலும் அவளுக்குன்னு நான் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல. அவள் என்னை நம்பி வந்திருக்கா. அப்படி இருக்கிறப்போ நான் தான் அவங்கள எல்லாருமே பார்த்துக்கணும். அதுக்காக நான் கடை அண்ணனுங்க வச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஓகே சொல்லிட்டேன். உங்ககிட்ட தான் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ சுகன்யாவே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. மன்னிச்சிருங்க மச்சான், இனிமேல் நான் நம்ம கடைக்கு வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பாண்டியன் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, டே பழனி, நீ தனியாக கடை வச்சு சந்தோஷமாக நல்லா செட்டில் ஆகுடா, நல்லா இருடா, ஆனால் இந்த அக்காவை விட்டுட்டு மட்டும் நீ போகக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சுகன்யா இருந்துட்டு, அத்தாச்சி அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, நான் இந்த வீட்டிலலாம் இருந்து கஷ்டப்பட முடியாது, நான் எங்கள் வீட்டுக்கு தான் போக போகிறேன். அதுவும் நான் பழனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே சந்தோஷமாக ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தான். இப்போ வரைக்குமே உங்கள் வீட்டில் இருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ரூமுக்கு கூட இல்லை, ரூமுக்கு கூட இந்த வீட்டில் அடிக்கடிக்கு சண்டை கூட வந்திருக்கு எத்தனையோ நாள். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாதா தாச்சி. நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம். மாளிகை மாதிரி எங்கள் வீடு சும்மா இருக்குது. அங்கே எத்தனை குடும்பம் எத்தனை ஜோடி இருந்தாலுமே அங்கே சரியாக போகும். அந்த அளவுக்கு பெருசாக பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம கோமதி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. டே பழனி, என்னை விட்டுட்டு போயிடுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா எதுக்குக்கா அழுகுற? நான் என்ன துபாய்க்கா போக போகிறேன்? பக்கத்துலேயே இருக்குது, எதிர்த்துலேயே உன் வீடு, நீ வந்து எட்டி பார்த்தா நம்ம வீடு, இப்படி கிட்டேயே தானே இருக்குது, நான் எப்போ வேணாலும் உன்னை வந்து பார்க்குவேன்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. கோவிலேருந்து வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம மயில் வந்து ரூமில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு வராங்க. உடனே இங்கே நம்ம சரவணன் வந்து நிற்கிறாங்க. என்னங்க நீங்கள், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, நீ
சேஞ்ச் எல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அ என்ன மாமா என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா உனக்கு எத்தனை வயசு ஆகுது? அத மட்டும் எனக்கு கரெக்ட்டா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே எங்க மயிலு அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஐய்யய்யோ! மாமாவுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? எதுக்காக சம்மந்தமே இல்லாம வயச பத்தி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நெனைக்கிறாங்க. எங்க சரவணன் இருந்துட்டு, "என்னடி முழிக்கிற? உன் வயசு என்னன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு வயசு 27 ஆகுதுங்க அப்படின்னு சொல்லவும், பல்லார்ன்னு ஒரு அற விடுறாங்க. "என்னடி என்கிட்டயே பொய் சொல்றியா? உனக்கு 27 வயசு ஆவல. 32 வயசு ஆகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட பெரியவ. நான் உனக்கு தம்பி மொற ஆச்சு. அப்படி இருக்கிறப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்க. சரி, அது கூட ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன் பொய் சொல்லணும்? அதாவது 1 வயசோ 2 வயசோ மிச்சம் இருக்கிறது ஓகே தான். கல்யாணம் இப்போலாம் அப்படிலாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா நீங்க உண்மைய சொல்லியிருக்கணும்ல. ஏன் வயசு விஷயத்த கூட மறைக்கிறீங்க? குடும்பமா சேர்ந்து எங்க குடும்பத்துல மொளகா அரைச்சிட்டீங்களேடி! உங்கள நாங்க எவ்ளோ நம்புனோம். ஒவ்வொரு உண்மையா தெரிய வர்ற அப்போலாம் நான் அப்படியே மிரண்டு போய் நிக்கிறேன்டி. அந்த அளவுக்கு பொய்ய நல்லா உண்மை மாதிரி சொல்லியிருக்கீங்கடி. இன்னும் என்னலாண்டி என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க? இன்னும் என்னலாம் இருக்கு? ஃபர்ஸ்ட்டு உன் படிப்பு விஷயம் தெரிஞ்சது. அப்போ கேட்டேன். வேறு ஏதாவது பொய் சொல்லியிருக்கீங்களா? ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். சத்தியமா இல்ல மாமா. நான் எந்த பொய்யும் சொல்லவே இல்ல. இனிமே சொல்லவும் மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட்டா இருக்கிற விஷயத்த மறைச்ச. இப்போ உனக்கு வயசு அதிகமா இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு. அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா நீங்க பாட்டுக்கு என் வயச சொல்றீங்க. என் வயசு என்னன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லவும், உடனே ஆதார் கார்ட காட்டுறாங்க. அத பார்த்ததுமே இங்க நம்ம மயில் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. வேற வார்த்தையே இல்ல அவங்களுக்கு பேசுறதுக்கே. "இங்க பாரு மயிலு, நீ ரொம்ப பொய் சொல்ற. இந்த மாதிரி பொய்க்காரி கூட என்னால வாழணும்னு எனக்கு அவசியமே இல்ல. இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க போறது கிடையாது. எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லப் போறேன். நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. மயில் வந்து கால்ல விழுந்து, "ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே யார்கிட்டயும் சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் என்னடி என்னடி உன் மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்க? இந்த பொய்யெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, உன்ன நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்கடி. உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிட்டு இருக்க. இந்த உண்மையெல்லாம் முதல்லயே சொல்லியிருந்தா, சிம்பிளா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இத்தன நாளா எல்லார்கிட்டயும் இந்த உண்மைய மறைச்சு, எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்க. முக்கியமா என் வாழ்க்கைய நீ குழி தோண்டி புதைச்சிட்டடி. உன்ன பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன்ன மாரி ஒரு பொண்ண நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நீ பொண்ணு இல்லடி, பொய்க்காரி. பொய்க்கார குடும்பம். உங்க குடும்பத்தில உள்ளவங்க உன்ன சரியா வளர்க்கல. ஏன்னா உங்க குடும்பமே சரியில்ல. அவங்க சரியா இருந்தா தானே உன்ன சரியா வளர்த்துருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியே வந்து நிற்கிறாங்க. எங்க கோமதியை பார்த்ததுமே நம்ம மயில் வந்து ரொம்பவே பதட்டப்பட்டு அப்படியே திருடு முழிக்கிறாங்க. என்னடி என் அம்மாவை பார்த்ததும் ஏதாவது மழுப்பி என்ன கெட்டவனாக்க பார்க்கணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்போது உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் என் அம்மா கிட்ட சொல்ல போகிறேன்டி. என் அம்மா கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். வா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு ஹாலுக்கு வராங்க. இப்போது நம்ம கோமதி இருந்துட்டு, டேய் சரவணா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காகடா இப்படி மயில போட்டு தர தரன்னு இழுத்துட்டு வர? இதெல்லாம் ரொம்ப தப்புடா சரவணா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா, நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பு இல்லைம்மா. இப்போ இவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா பாரு, பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறா பாரு, அதெல்லாம் தான்மா தப்பு அப்படின்னு சொல்லுவோம். என்னடா சரவணா, என்னடா சொல்ற? எங்களுக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன், செந்தில், மீனான்னு எல்லாருமே என்ன ஏதுன்னு கேட்குறப்ப தான் நம்ம சரவணன் வந்து மயிலுக்கு 32 வயசு ஆகிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு, என்னக்கா உங்களுக்கு 32ஆ? காலையில் கேட்டது கூட திக்கி தடுமாறுனீங்க. எல்லாமே மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு 32 வயசு அப்படின்னா உங்களுக்கும் மாமாவுக்கும் ஒரு 4, 5 வருஷமாச்சும் டிஃப்ரெண்ட் வருதே. மாமாவுக்கு எப்படியுமே இப்போ 26 இல்லைனா 27 தான் நடக்கும். இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அதிகமாக வயசாகுதே. ஏன் இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் மயில் ரொம்பவே பதட்டமாக திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக அழுகவும் செய்கிறாங்க. ஏன் மீனா, இவ பொய்யுமா. இவ பேசுறது எல்லாமே பொய். இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இதை கேட்டதுக்கே இப்படி ஷாக் ஆகுறீங்க. இன்னொரு விஷயத்த கேட்டால் எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. அந்த மாதிரி தான் இவ போய் சொல்லிக்கிட்டு திரிஞ்சிருந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, டேய் என்னடா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா இதெல்லாம், இப்போ தான் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம், ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லவும், அம்மா இவெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைம்மா. இவ உனக்கு மருமகளாக வந்ததுக்கு நீ வந்து
ஏதோ பாவம் பண்ணியிருக்கம்மா. அதனால தான் இவ வந்து தொலைஞ்சிருக்கா. நானும் என்ன பாவம் பண்ணனோ, இவ கழுத்துல தாலிய கட்டிட்டு இப்போ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் சரவணா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க நம்ம சரவணன் இருந்துட்டு, அம்மா இவ எம்.ஏ முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் டூப்பு விட்டுக்கிட்டு இருந்தால்ல, அதெல்லாம் சும்மாம்மா. 12ஆம் கிளாஸ் தாம்மா இவ முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டதுமே எல்லாருமே வாய் மேல கைய வைக்கிறாங்க. வாய பொளக்குறாங்க, கண்ண விழிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. போச்சு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனிமே யார் நெனச்சாலும் நம்ம வாழ்க்கைய காப்பாத்தவே முடியாது. முடிஞ்சு நம்ம சோலி அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சரவணன் இருந்துட்டு, அவ படிக்கல. அப்புறம் வயசு வந்து அதிகம். அது மட்டும் இல்லாம அவ பிரெக்னன்ட்டா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னதும் பொய்யி, இப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. இப்போ நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "என்னப்பா மயிலு, சரவணன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உண்மையாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்க நம்ம சரவணன் இருந்துட்டு, "என்னப்பா அந்த பொய்க்காரிக்கிட்ட போயிட்டு உண்மையான்னு கேட்டா, அவ எல்லாமே பொய்ன்னு தான் சொல்லுவா. நான் அவ சொல்றது மட்டும் தான் உண்மைன்னு சொல்லி நெனச்சு சொல்லுவா. ஆனா, அவ வாய தொறந்தாவே பொய்யுப்பா. அவ இனிமே இந்த வீட்லயே இருக்கக்கூடாதுப்பா. அவள பார்த்தாவே எனக்கு அப்படியே கழுத்த நெரிச்சு கொன்னுடணும் போல ஆத்திரம் வருது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரவணன் என்னென்னமோ சொல்றான். என் பையன் வாழ்க்கையே இப்படி சீரழிஞ்சு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என் பையனுக்கு நானா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் எந்த பொண்ண காட்டினாலையும் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி என் பையன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அம்புட்டு நல்லவன் என் சரவணன். என் சரவணனுக்கு போயிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையா? அது மட்டும் இல்லாம எம்புட்டு பொய்யி. என்னப்பா மயிலு இதெல்லாம்? அசிங்கமா இருக்குப்பா. இப்படி எல்லாரையுமே ஏமாத்திட்டீங்களே! அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமா கோவப்படுறாங்க. உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு, அப்போது நீங்கள் சென்னைக்கு நீங்கள் ஹனிமூன் போனப்போ கூட ஒரு ரூம் வந்து அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் அதாவது புக் பண்ணியிருந்தீங்கல்ல, அதை கூட 29,000. ஆனால் நீங்கள் வெறும் 5,000ன்னு சொல்லி சொன்னீங்க. அப்போவே நீங்கள் படிக்கலைன்ற விஷயத்த நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். அதை நாங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம். ஆனால் இந்த அளவுக்கு இப்படி வந்து நிற்கும், இந்த அளவுக்கு நீங்கள் பொய் சொல்லியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நகை விஷயத்துலையும் பொய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி மீனாவும் ஒரு கதையை சொல்லவும், எல்லாத்தையும் கேட்டு கோமதியும் நம்ம பாண்டியன் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. சரவணனுக்கு இது இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்பாப்பாப்பாப்பா, பொய் பொய் பொய், சி, பொய்யிலே பிறந்து வளர்ந்துருக்காங்க. எப்பா என்ன மாதிரியான குடும்பம் இது? தெரியாமல் போயிட்டு நம்ம அந்த வீட்டில் இருந்து பொண்ணு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ மயிலோட நிலைமை என்ன? மயிலுக்கு என்ன மாதிரியான தண்டனையை நம்ம பாண்டியனும் கோமதியும் சரவணனும் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.